மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். நடந்தது முருகன் மாநாடா இல்ல பாஜக மாநாடா? முருகன் பெயரால் எப்படி சாமானியர்களை ஏமாற்றுவதற்கான திட்டமிட வேண்டும் என்பதற்கான மாநாடு. அதிமுக ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார்கள்? ஏன் இப்படிப்பட்ட தொடர் நடிகையா இருக்கிறாங்க? அடிமை கூடாரமாக அதிமுக மாறிவிட்டது. அரசியல் மாநாடு கிடையாது, ஆன்மீக மாநாடுன்னு சொன்னா அரசியல்வாதிகளுக்கு என்ன வேலை? இப்ப அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்பது திருடனுக்கு தேல் கொட்ட நிலைப்பாடாயிருச்சு. இரண்டாம் கட்ட தலைவர்கள் பூரா எரும மாடு மாதிரி உட்கார்ந்துருக்கான். அதிமுகவின் தலைவர்களா உனக்கு வெக்கமா இல்லையா? அதிமுகங்கிற கட்சியை கலைச்சிட்டு போங்கடா. உங்களுக்கு எதுக்குடா வெக்கம் கட்டவங்க? உங்களுக்கு ஒரு கட்சி, உனக்கு எதுக்கு வேட்டி சட்டை? நான் கேட்கிறேன், நீ எதுக்கு அதிமுக கரை வேட்டியை கட்டிட்டு போய் அங்க போய் உட்கார்ற? உனக்கு வெக்கமா இல்லையா? மூணாவது பொண்டாட்டிய கிறிஸ்தவ பெண்ணை கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ண பவன் கல்யாண் நமக்கு பாடம் நடத்துறேன். இங்க இந்து முன்னணியில் இருக்கிற பூரா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் உடைய வாரிசுகள் இவங்க எல்லாருமே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியின் பொதுச் செயலாளருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியல. பாஜக அதிமுக கூட்டணி நீடிக்காது, நிலைக்காது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம். மதுரையில் ஒரு மாநாடு நடந்தது. முருகன் மாநாடுன்னு சொன்னாங்க. அதற்கு தான் நீதிமன்றமும் அனுமதி கொடுத்தது. ஆனா நடந்தது முருகன் மாநாடா இல்ல பாஜக மாநாடா? இரண்டுமே அல்ல. திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடு. முருகன் பெயரால் எப்படி சாமானியர்களை ஏமாற்றுவதற்கான திட்டமிட வேண்டும் என்பதற்கான மாநாடு. அது ஒரே நேரத்திலே ஒரு கல்லிலே இரண்டு மாங்காய் என்று சொல்வதை போல ஒரே நேரத்தில் இரண்டு பேரை ஏமாத்திருக்காங்க. நீதிமன்றத்தில் போய் நாங்க ஆன்மீகம் பேச போறோம், அரசியல் பேச மாட்டோம் சொல்லி அங்க நீதிமன்றத்தில் ஒரு பொய்யான விஷயங்களை, பொய் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. சரி, பொதுமக்களை திரட்டுறதுலையாவது நியாயமா இருந்திருக்கிறாங்களான்னு பார்த்தா இந்து முன்னணி ஏற்பாடு செய்த கூட்டம் வாங்க அப்படி கூப்பிடல. நீங்க முருகனுடைய அறுவடை வீட்டை ஒரே இடத்திலே தரிசிக்கலாம், உங்களுக்கு ஒரு ஆன்மீக சுற்றுலா இருக்கிறது, ஒரு புண்ணியம் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாகன செலவு, வழி செலவு, சாப்பாட்டு செலவு எல்லாமே நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லி சாதாரண மக்களை, ஏழை எளிய மக்களை, உழைக்கும் மக்களை, ஆன்மீகத்திலே வழிபாட்டிலே நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள், வெளியில பயணப்படாத மக்களை போய், சாமானிய மக்களை போய் கூப்பிட்டுருக்காங்க. அதுல ஒரு அம்மா பேட்டி சொல்லுது, எங்களை காலையிலே கொண்டு வந்து இங்க விட்டுட்டாங்க வெயில்ல, நாங்க சாமி தரிசனம்னு நினைச்சுதான் வந்தோம், இங்க பார்த்தா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, கூட்டம் ஆரம்பிக்கும் போது தான் அதெல்லாம் அங்கெல்லாம் போகணுங்கிறாங்க, உள்ள விட மாட்டேங்கிறாங்க, நான் ராமேஸ்வரத்துல இருந்து வந்திருக்கேன், மானாமதுரையில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு பல பெண்கள் நேர்காணல் கொடுத்ததை நம்ம சோசியல் மீடியா முழுக்க பார்த்தோம். அங்க அதிமுக காரனை கூட்டிட்டு அண்ணா எப்படி பக்திக்கு எதிராக இருந்தாரு, பெரியார் எப்படி இருந்தாரு, இந்து முன்னணிக்கு எதிராக அவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமை ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க. அங்க அதை ஸ்கிரீன் பண்ணும்போது என்ன செய்யறன்னு தெரியாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருந்துட்டு என்ன செய்யறன்னு தெரியாம, மதுரையில அடிச்சாங்கன்னா மானாமதுரையில மீச துடிக்குன்னு சொன்னது மாதிரி மறுநாள் ராஜேந்திர பாலாஜியை விட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது அதிமுக ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார்கள்? ஏன் இப்படிப்பட்ட தொடர் நடிகையா இருக்கிறாங்க? ஏன்னா பாஜக தங்கள் தோள்களில் ஏறிதான் சவாரி செய்து என்று தெரிந்ததற்கு பின்பும் கூட வழக்கு விசாரணைக்கு நம்ம ஏதாவது வருமான வரித்துறை விடுமா, எங்க நமக்கு அமலாக்கத்துறை விடுமா, தேர்தல் ஆணையத்திலே சின்னம் பறி போயிருமா என்கிற அச்சத்தின் காரணமாக பயந்து நடுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கோழைகளை அடிமையின் உடம்பிலே ரத்தம் எதற்கு, அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்கு என்று எம்ஜிஆர் படத்தினுடைய பாடல் ஒன்று வரும். இப்படிப்பட்ட அடிமைகள் பின்னாளில் தோன்றுவார்கள் என்றுதான் அந்த பாடலை கவிஞர்கள் எழுதினார்களா, எம்ஜிஆர் அந்த பாடலுக்கு உதட்டை அசைத்தாரா என்று நமக்கு தெரியல. ஒரு அடிமை கூடாரமாக அதிமுக மாறிவிட்டது. இது முருகன் மாநாடு கிடையாது. முருகனை முகமூடியாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணியின் மாநாடு. அதாவது RSS நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற முகமாக இந்த விழாவை ஏற்பாடு செய்யறார். நான் என்ன கேட்கிறேன், இது அரசியல் மாநாடு கிடையாது, ஆன்மீக மாநாடுன்னு சொன்னா அரசியல்வாதிகளுக்கு என்ன வேலை?
நீ எதுக்காக இங்க போற? சைவ மடாதிபதிகளா இருக்கிறவங்க, முருகனை கும்பிடுறவங்க, அவங்க மட்டும் தானே மேடையில் இருக்கணும். நீ என்ன விழா நடக்குது? இப்ப ஒரு இலக்கிய விழா நடக்குது, இலக்கியவாதிகளை தானே மேடை ஏற்றணும், அரசியல்வாதிகளை மேடை ஏற்றக்கூடாதுல்ல. இங்க மதுரை ஆதீனம் கூட இல்லையே அங்க. மதுரை ஆதீனம் முதல் நாள் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. மறுநாள் நமக்கு அதுல மரியாதை இல்லைன்னு நினைச்சாரா, என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவர் வந்து ஏன்னா அவர் பல விஷயங்கள்ல வந்து பிடிபட்டுறாரு. அவரே அவர் வாயை திறந்தாருன்னா எல்லா உண்மையும் சொல்லுவார். என்ன இவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்கன்னு கூட சொல்லிடுவாரு. அதனால அவரு மறுநாள் வருகை வந்து எப்படி ரத்து செய்யப்பட்டதுன்னு தெரியல. அவரா எஸ்கேப் ஆயிட்டாரா, இல்ல இவங்க வந்துடாதையா, உளறி படாதவங்க வந்து உளர்வாயனா இருக்க. ஏன்னா ஏற்கனவே என்னை கொல்ல பாக்குறாங்க, அதுவும் பாகிஸ்தான்ல இருந்து, மதுரை ஆதீனத்தை கொல்ல பாகிஸ்தான்ல இருந்து ஆள் வர்றாங்கலாம் சொல்றாரு. நம்மளே பேசியிருந்தோம். அதனால அவரை பொறுத்தவரையில ஒரு ஆக்ஷன் படங்கள் அதிகமா பார்க்கக்கூடியவரா இருப்பார் போல இருக்கு. அதனால அவர் வந்து வரல. மொத்தத்துல இது என்னன்னா, முருக பக்தர்கள் என்கிற வேடத்திலே திமுகவை வீழ்த்த வேண்டும், நேரடியா திமுகவை வீழ்த்த வேண்டும்னு சொன்னா பாஜகவுக்கு அந்த வலிமை இல்ல, மக்களை திரட்டுகிற சக்தி இல்ல. பாஜகவுடைய பல கூட்டங்களை நம்ம பார்த்திருக்கோம், பொது கூட்டங்கள் மாநாட்டில எல்லாம் வெறுமனே காலி சேர்களுக்கு மத்தியில தான் வந்து கவுத்தி போட்டு கிடக்காங்க, ஆளுகளே வரமாட்டாங்க. அதுக்கு அஞ்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பேர்ல கூட்டு வந்து வந்து எப்படி வந்து முருகன் வந்து சூரசம்காரம் செய்தாரு, அதே மாதிரி நம்ம வந்து அநீதியை ஒழிக்கணும், அதர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா படத்தையும் பெரியார் படத்தையும் சொல்லிட்டு இந்த அநீதிக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய ஆட்சி அகற்றணுங்கிறத அரசியல் பிரகடனத்தை செய்திருக்கிறார். நியாயமாக பார்த்தால் நீதிமன்றம் அனுமதி வழங்கியதற்கு புறம்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே தொடுக்கணும். இப்போ வந்து அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்பது திருடனுக்கு தேல் கொட்ட நிலைப்பாடாயிருச்சு. கத்துனாலும் கதறினாலும் சிக்கலா இருக்கு. இது எடப்பாடி போய் வந்து சேலத்திலேயே போய் வேலை கொடுத்தோம் எங்களுக்கு அப்படின்னு அது ஒரு டிராமா வேற பண்ணாங்க. அதனால என்ன டிராமா பண்ணாலும் அதிமுகவினுடைய அழிவை நோக்கி பாஜக காத்திருக்கிறது. பாஜக நம்மை அழிக்க பார்க்கிறதே என்கிற பதட்டமே இல்லாம எரும மாடு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரும். அதிமுக காரங்களுக்கு உணர்ச்சி இருக்கா, ரோசம் இருக்கா, மானம் இருக்கா, வெட்கம் இருக்கா? இல்ல அதிமுக காரவங்களுக்குன்னு மொத்தமா நம்ம தொண்டர்கள் வரைக்கும் சொல்லுவோம். தொண்டர்களை நம்ம குறை சொல்லலங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் பூரா எரும மாடு மாதிரி உட்கார்ந்து இருக்கான். அதிமுகவின் தலைவர்களா உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த கட்சி தானே உனக்கு அடையாளம் இருந்துச்சு, இந்த கட்சி தானே உன்னை எம்எல்ஏ ஆக்குச்சு, உன்னை மந்திரி ஆக்குச்சு. மோடியா லேடியான்னு கேட்டு போயஸ் கார்டன் வாசலிலே வந்து மிக யாரா இருந்தாலும் வந்து நிக்கணும் சொல்லக்கூடிய வாஜ்பாயினுடைய ஆட்சியை கலைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஜெயலலிதாவினுடைய கட்சியை, தைரிய லட்சுமி என்று புகழ்பெற்ற துணிச்சலுக்கு பெயர் பெற்ற ஜெயலலிதாவினுடைய கட்சிக்கு நீ நவதுவாரங்களையும் பொத்திக்கிட்டு போய் கையை கட்டி நிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்லையா? உங்களுக்கு அதிமுகங்கிற கட்சியை கலைச்சிட்டு போங்கடா. உங்களுக்கு எதுக்குடா வெக்கம் கட்டவங்க? உங்களுக்கு ஒரு கட்சி வெக்க மானம் ரோசம் ஏதாவது இருக்கா? எதுக்கு வேட்டி சட்டை கட்டுற? நான் என்ன கேட்கிறேன், மானம் தானே வேட்டி சட்டை, மத்ததெல்லாம் வாழ மட்டை. உனக்கு எதுக்கு வேட்டி சட்டை நான் கேட்கிறேன்? நீ எதுக்கு அதிமுக கரை வேட்டியை கட்டிட்டு போய் அங்கே போய் உட்கார்ற? உனக்கு வெக்கமா இல்லையா? செல்லூர் ராஜ்ல இருந்து ராஜேந்திர பாலாஜில இருந்து ஆர்பி உதயகுமார்ல இருந்து அத்தனை பேரையும் நான் கேட்கிறேன், உங்களுக்கு வெக்கமா இருக்காதா? அதிமுக காரன் இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு ஜனநாயக இயக்கத்தை கையில வைத்துக் கொண்டு, இவ்வளவு பெரிய தொண்டர்கள் படையை கையில வைத்துக் கொண்டு ஓன் தோளு மேல ஏறி 4 எம்எல்ஏ வாங்கின கட்சிக்காரன் உங்களை பத்தி, உங்களுடைய கட்சியினுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய அண்ணாவை பற்றி இழிவுபடுத்துவான், பெரியாரை குறித்து இழிவுபடுத்துவான், திராவிடத்தை வீழ்த்துறன்னு டாக்குமெண்ட்ரி போடுவான். உனக்கு கண்ணு ரெண்டு உனக்கு வந்து அவிஞ்சு போச்சா, இல்ல கண்ணு தெரியலையா, ஏன் பார்த்து காது கேட்கலையா? மேடையில வச்சுக்கிட்டே பவன் கல்யாண் கூட வந்து சொல்றாரு, புரட்சி தலைவர் வந்து முருகன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் இது, அதற்கும் கோவப்படல. அண்ணா திராவிடத்தை அழிப்போம், அநீதியை அழிப்போம், முருகர் வந்து அநீதி அழிச்சாரு, நம்ம திராவிடத்தை அடிப்பதுதான் நோக்கம் அப்படின்றாங்க. அதுக்கும் இதுக்கும் ரியாக்ட் பண்ணல. இப்ப ஊடகங்கள் வந்து இதை கேள்வியா வைக்கும் போது இன்னைக்கு காலையில ரியாக்ட் பண்ணிருக்காரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். அதுக்கும் பொதுச் செயலாளர் இப்ப வரைக்கும் ஒரு அறிக்கை கூட கிடையாது. பொதுச் செயலாளருக்கு வந்து ஒரு அடிமை புத்தி ஏன் இருக்கிறது என்று தெரியல. இல்ல, ஜெயலலிதா அம்மாவை விமர்சிச்சதுக்காகவே கூட்டணியில இருந்து வெளியில வந்தாங்க. அப்ப இப்ப அண்ணா அவர்களையும் திராவிடத்தையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது திராவிடத்தையும் விமர்சிச்சிருக்காங்க. திராவிடத்தை கூட விட்டுருங்க, அண்ணாவை விமர்சிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துச்சு, அப்ப கோபம் வரல. இப்பயாவது மறுபடியும் கூட்டணியில இருந்து வெளியில வந்துருவாங்களோ? அதாவது அண்ணாவை விமர்சித்ததற்கு பின்பு அண்ணாவின் படத்தை கொடியிலே ஏந்தி இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி இதற்கு மேலும் மௌனமாக இருப்பது என்பது எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா? நீ எதற்காக பொதுச் செயலாளர் என்கிற பதவியில இருக்கீங்க? உங்கள் கட்சியினுடைய தோற்றுவாயாக, தொடக்கமாக, கட்சியின் நிறுவனராக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் என்பதே ஒருவன் கொச்சப்படுத்துறான்.
ஒரு 3 பொண்டாட்டி கட்டி கடைசியா 3வது பொண்டாட்டியை வந்து கிறிஸ்தவ பெண்ணை வந்து கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ண பவன் கல்யாண் நமக்கு பாடம் நடத்துறேன். இங்க வந்து எப்படி வாழ வேண்டும், பிற மதங்கள் எப்படி இங்க உள்ள வந்தது, புரட்சி தலைவர் யாருன்னா நானே இருக்கிறேன். கடவுளை வழிபடுவது, கடவுளை பாராட்டுவது என்பது வேறு. அரசியல் வரலாற்றை பேசுவது, அரசியல் பொதுக்கூட்டம், அரசியல் உணர்வு பெறுவதற்கான கூட்டம் நடத்துவது என்பது வேறு. ரெண்டே எதுக்கு நீ கலக்கிறன்னு நான் கேட்கிறேன். அரசியலையும் நீ வந்து மதவாதத்தையும் கலக்கக்கூடிய வேலையை தமிழ்நாட்டிலே நீ செய்யலாம் என்று நான் நினைக்கிறாய். ஆனால் தமிழ்நாடு அதற்கான பூமி கிடையாது. ஒரு சாதாரண கவுன்சிலரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா கூட அவன் வந்து நம்மளுடைய அந்த ஏரியாவுக்கு வந்து ரோடு போட்டு தருவானா, பள்ளிக்கூடத்துக்கு வந்து அடிப்படை வசதிகளை செஞ்சு தருவானா, அதுக்கு குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி தருவானாங்கிறதுக்கு தான் ஒரு கவுன்சிலரையோ ஒரு பஞ்சாயத்து தலைவரையோ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சாமி கும்பிடுவானா, ஜெபம் செய்வானா, அல்லது வந்து கோவிலை உடைப்பானா, அல்லது சர்ச்சை உடைப்பானா, பாதிரியார் கையை முறிப்பானாங்கிறதுக்காக யாரும் ஓட்டு போட மாட்டான். பொதுநலன் என்பது வேறு, மதம் என்பது வேறு. மதம் என்பது அவனவனோட பர்சனல். அவனுக்கு பிடிச்ச சாமி அவன் கும்பிட்டுக்குருவேன். கொஞ்ச நாள் சாமியோட சண்டையை போடுவேன். நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்கறவனா இருக்கேன் குலசாமியோட. கொஞ்ச நாள் வந்து கடவுளுக்கு சாமிக்கே கும்பிட மாட்டான். அப்புறம் நான் வசதி வாய்ப்பு வந்தவொடனே அவனே கோயிலில் போய் திருவிழாவே நடத்துறதுக்கு டொனேஷன் கொடுப்பேன். இதெல்லாம் தனி மனித விருப்பங்கள். ஒருவன் என்ன சாப்பிட வேண்டும், என்ன உடுத்த வேண்டும், யாரை வழிபட வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதெல்லாம் தனி மனித உரிமைகள். அரசியல் என்பது பொது பிரச்சனை. எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா, எனக்கு கல்வி இருக்கிறதா, எனக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எனக்கு இருக்கிறதா, என்னுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுகிறதா, இதைத்தான் நம்ம பேசணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பொதுநலவாதிகள் மாதிரி நாங்கள் தீண்டாமையை ஒழிக்க போகிறோம். நீங்க பெரிய அம்பேத்கர், நீங்க இந்து முன்னணியில் இருக்கிற பூரா வந்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய வாரிசுகள் இவங்க எல்லாருமே. ஏன்னா சாதியை உருவாக்குன நீங்க தானடா உருவாக்குனீங்க. சாதிய கட்டுமானத்தை பாதுகாக்கத்தானே RSS நடத்துறிய, இந்து முன்னணி நடத்துறிய. நீங்க இந்து முன்னணி என்ன சாதி ஒழிப்பு இயக்கம்? அப்புறம் திருமாவளவன் எதுக்கு சாதி ஒழிக்க தனியா போராடுறாரு? அவர் இந்து முன்னணியில வந்து சேர்ந்துருப்பாரு. நீ உண்மையா இருந்திருந்தா அவருக்கு தனியா கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அப்ப எந்த வெக்கமானமுமே இல்லாம சரத்குமார் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசுறாங்க. திரும்ப விசிகாவில் வந்து கொண்டு வந்து சேர்த்துருவாங்களோ? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைந்தபட்ச ஒரு அறிவு நாணயம் வேணாமா? குறைந்தபட்ச ஒரு இது வேணாமா? உண்மைத்தன்மை வேணாமா? சாதியை நீ எப்படி ஒழிப்ப? சாதியை உருவாக்கி தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் வைசியன், மார்புல பிறந்தவன் சத்திரியன், காலில் பிறந்தவன் சூத்திரன்னு சொல்லி இந்த தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கிறவன், ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறவன் எங்கே பிறந்தான்னு வேதத்துல குறிப்பு இல்ல. தந்தை பெரியார்கிட்ட தான் கேட்டாங்க, ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் பஞ்சமரா இருக்கிறவனு எங்கே பிறந்தானே தெரியல அப்படின்னோடனே அவன் சொன்ன, அது பெரியார் சொன்னாரு, தலையில ஒருத்தன் பிறக்க முடியுமா, தோல்ல ஒருத்தன் பிறக்க முடியுமா, மார்புல ஒருத்தன் பிறக்க முடியுமா, காலில் ஒருத்தன் பிறக்க முடியும். இதை எழுதுனவே முட்டாளுங்கிறதுக்கு அடையாளமே அதனடா. அறிவியல் படி இதெல்லாம் பொருத்தமா? இப்ப சொல்றாங்கல்ல, நாங்க அக்கினி சட்டியில பிறந்தோம். ஏடா அக்கினி சட்டியில பிறக்க முடியுமா? அம்மா வயிற்றுக்குள்ள நீர் கூட உடைச்சு தான் எல்லாரும் பிறக்கிறான். அக்கினி சட்டில போய் ஒருத்தன் பிறக்க முடியுமா? பிறந்த குழந்தைய கொண்டு அக்கினி சட்டில போட்டா என்ன வெந்து போயிடாது? அது இது இயற்கைக்கு மாறானது, உண்மைக்கு மாறானது, அறிவியலுக்கு புறம்பானது. இந்த புராண கால நம்பிக்கையெல்லாம் கொண்டு வந்து அன்றாட வாழ்க்கைக்குள்ள பூத்த முடியுமா? பஞ்சமர்கள் எங்கே பிறந்தார்கள்னு பெரியார் சொல்றாரு, அவன் தான் அவன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறக்க வேண்டிய இடத்துல சரியா பிறந்திருக்கான்னு. அப்ப பகுத்தறிவை உருவாக்குவதற்கு, இந்த மக்களை வந்து கல்வி பெற்ற மக்களாக உருவாக்குவதற்கு மிகப்பெரிய அளவிலே பாடுபட்டாங்க. ஏனென்றால் கல்வியை கொண்டு போய் குருகுலத்தில் ஒழிச்சு வச்சு விட்டான். எல்லாருக்குமான கல்வியை எப்பொழுது வந்தது? வெள்ளக்காரன் இந்தியாவிற்கு வந்ததற்கு பின்பு, கிழக்கிந்திய கம்பெனி இங்க வந்ததற்கு பின்பு பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில தான் பள்ளிக்கூடங்கள் நமக்கு உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பு குருகுலம் தானே இருந்துச்சு. அப்ப இவனுடைய கோபம் என்னன்னா, இவன் அந்நிய மதங்கள்ங்கிறான். முகலாயர்கள் இந்தியாவிற்குள்ளே வருவதற்கு முன்பு 524 சமஸ்தானங்களாகத்தான் இருந்தான். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ராஜா இருப்பான். ராமநாதபுரத்துக்கு ஒரு ராஜா, சிவகங்கைக்கு ஒரு ராஜா, இந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா மதுரைக்கு ஒரு ராஜா இருப்பான், திண்டுக்கலுக்கு ஒரு ராஜா இருப்பான். எல்லா பக்கமுமே வந்து அவன் ஒரு இன்னைக்கு இருக்க ஒன்றிய செயலாளர் பூரா இன்னைக்கு ராஜாவா இருந்திருக்கான். மாவட்ட செயலாளர் பூராமே மாமன்னா அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட 524 சமஸ்தானங்களை ஒற்றை நாடாக உருவாக்கியவர்கள் முகலாயர்கள். முகலாயர் காலத்துல இந்தியா என்பது வடிவமே பெற்றது. அதற்கு தண்டவாளம் அமைச்சு, அதுக்கான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி, சாலை வசதிகளை உருவாக்கி, அதை வந்து நிர்வாக ரீதியாக தாலுகா ஆபீஸ் கட்டி, நீதிமன்றம் கட்டி ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வந்தவன் யாருன்னா பிரிட்டிஷ்காரன். 2 பேர் இந்தியாவுக்குள்ள வரலன்னா நம்ம சனாதனம் தான் சிறந்ததுன்னு இப்பே சொல்றானே. இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி வந்ததற்கு பின்பு சனாதனம் சிறந்ததுன்னு சொல்றானா இல்லையா? அரபு நாட்டில் உற்பத்தி ஆகிற பெட்ரோலை கொண்டு வந்து போட்டு தானே இந்து முன்னணி கூட்டம் போடுறேன். வந்த காரு பூரா அந்த காரை தயாரிச்சவன் யாரு? ஜப்பான்காரன் தயாரிச்ச காரு. ஜப்பான்காரன் காரு தயாரிக்கிறான். அரபு நாட்டுக்காரன் ஜப்பான்காரன் பூராமே பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை சேர்ந்தவன். இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தினால விரட்டி அடிக்கப்பட்ட மதம் புத்த மதம். அப்ப புத்த மதத்துக்காரன் தயாரிக்கிற கார்ல
இஸ்லாமியர்கள் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய பெட்ரோலை ஊற்றி தான் இந்து முன்னணி கூட்டம் போடுறேன். அவன் வச்சிருக்கிற மைக்கு, அங்கே போட்டுக்க லைட்டு, அங்கே இருக்கக்கூடிய ஜொலிக்கிற எல்லா விளம்பரம், எல்சிடி எல்லாமே யார் கண்டுபிடிச்சது? கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சது. இப்போ ஒரு மதத்துக்காரனை வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்த முடியுமா? எவனோ ஒருத்தன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறான், எங்க ஆளுக கண்டுபிடிக்கல, நாங்கள் அதை தொட மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எவனோ ஒருத்தன் வந்து பைக் கண்டுபிடிக்கிறேன், நான் ஓட்ட மாட்டேங்க, எங்க ஆளுக கண்டுபிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? நான் கோவணம் தான் கட்டிக்கிருவேன், நான் வேட்டி கட்ட மாட்டேன், பேண்ட் சட்டை போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இவங்க கற்காலத்துக்கு நம்மளை அழைத்துட்டு போறேன். இல்ல நீங்க இதற்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நாடுகளை எல்லாம் கூட்டிட்டு வரீங்க. அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை இவ்வளோ, கிறிஸ்தவர்களின் மக்கள் தொகை இவ்வளோ, இந்துக்கள் இவ்வளோதான் இருக்காங்க, 2050 இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை தான் உலகமெங்கும் பெருகும், அது ஆபத்து, மக்கள் தொகையை கூட்டணும், இந்துக்கள்லாம் ஒன்றா சேரணும், 0.2 இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே 4 நாடுகளோட சண்டை போடுறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு இப்படி பேசியிருக்க, இந்துக்கள் பொங்கி எழணும் அப்படின்லாம் பேசுறது எதற்கான ஒரு நோக்கம் இது? அதாவது நீங்க சராசரி வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு இஸ்லாமியர் வாழ்க்கையில இந்துக்கள் என்ன வாழ்க்கையை வாழ்றான்னா அதே வாழ்க்கையை தான் வாழ்றான். ஏன்னா அவனுக்கு அதே பெட்ரோல் தான் திரும்ப அவனுக்கும் வந்து பெட்ரோல் பொங்கலை கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இல்லை. இவன் என்ன ஜிஎஸ்டி அனுபவிக்கிறானோ அதே துயரத்தை தான், வரியை தான் அவனும் அனுபவிக்கிறான். யாருமே நீங்க வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து அந்த காலகட்டத்துல, நபிகள் நாயகம் காலகட்டத்துல போருக்கு வீட்டுக்கு ஒருத்தன் போகணுங்கிற காலத்துல இளைஞர்கள் பல பேர் போர்க்களத்துல இறந்து போயிட்டான். பெண்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சு, ஆண்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னா வந்து ஒரு 2 பங்கு பெண்களுக்கு திருமணமே ஆகல. அப்ப அவர் அறிவிக்கிறாரு, நீங்க வந்து பெண்களை வந்து மறைமுகமான வாழ்க்கையில வந்து நீங்கள் வந்து வாழ்க்கை வைத்துக் கொள்ளாதீர்கள், ரகசிய வாழ்க்கை வாழாதீர்கள், அதுல பிறக்கிற குழந்தைகள் அனாதைகளாயிருது, அதுக்கு சொத்து கிடைக்கல, அதுக்கு வந்து குடும்பம் இல்லாம போயிருது, அதுக்கு வாழ்வாதாரம் இல்லாம போயிருது, அப்படிங்கிற ஒரு கட்டம் வருகிற போது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து கொள்ளுங்கள்னு அவன் சொன்னான். ஆனா இன்னைக்கு ஒரு பொண்டாட்டி வச்சா பல பேரால குடும்பம் நடத்த முடியல, விலைவாசினால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இது நடைமுறையில எந்த இஸ்லாமியரா 2 மனைவி 3 மனைவி கட்டுறது கிடையாது. குழந்தைகளும் அதே தான். இப்ப நம்ம நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிறோம்னா அதனால மற்ற நாடுகள்ல எண்ணிக்கை அதிகமாகுது, இந்துக்களுடைய குழந்தைகள் அதிகமாகணும்னா என்ன செய்யணும்? முதல்ல ஜாமியார்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைங்க, அப்போதான் நிறைய குழந்தை ஊட்டி வைக்க முடியும். எல்லாருமே நரேந்திர மோடிக்கு வாரிசு கிடையாது, இவருக்கு எல கணேசனுக்கு கல்யாணம் கிடையாது, எல்லாருமே இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து பெருகும்? அப்போ நீங்கள் விலைவாசியை குறைங்க. நிறையா புள்ள பெற்றுக்கிறதுக்கு எதுக்கு பயமாக இருக்குது? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பயமாக இருக்குது. நல்ல ஸ்கூலில் படிக்கணும்னா 1 லட்ச ரூபா கட்ட சொல்கிறேன், முதல்ல எடுத்தோடனே பல லட்ச ரூபா கட்ட சொல்கிறேன். அப்போ பொருளாதார ரீதியாக முன்னாடிலாம் ஒரு வீட்டில் 4-5 குழந்தைங்க இருக்கும், 5-6 குழந்தை இருக்கும், 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னா 16 பிள்ளைன்னு நினச்சவன்லாம் இருக்கேன். எல்லா வீடுகளையும் குழந்தை நிறையா இருந்துச்சு. இப்போ ஏன் இல்லை? நவீன வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சௌகரியங்களை வந்து கொடுக்க முடியாது. அந்த குழந்தைக்கு எல்லா தேவைகளையும் நம்மளால் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறனால தானே குழந்தைகள் எண்ணிக்கை குறைஞ்சி. இதை நம்பி ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னது மாதிரி எப்படி வந்து நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னதுனால இதெல்லாம் நம்பித்தானே நம்ம குழந்தைகளுடைய எண்ணிக்கையை குறைச்சோம், மக்கள் தொகை எண்ணிக்கை குறைச்சோம். அதனால தான் நம்ம தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாடு பின்னடைவுக்கு ஆகிவிட்டது, தென் மாநிலங்களே புறக்கணிக்கப்படுகிறதுன்னு ஒரு குரல் எழுதல. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நினைச்சா பிள்ளைய பெத்துக்கங்கிறான், நினைச்சா எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுக்கிறான். எண்ணிக்கை குறையுதா கூடுதாங்கிறது அல்ல பிரச்சனை, அது ஒரு தவறான வார்த்தை சொல்றேன். இது என்ன கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு மாதிரி ஏதாவது எடுத்திருக்காங்களா என்ன? எதையாவது ஒரு உணர்ச்சியை தூண்டி விடணும். இஸ்லாமியர்கள் பெருகி விடுவார்கள், கிறிஸ்தவர்கள் பெருகி விடுவார்கள், இந்துக்கள் சிறுபான்மை ஆகி விடுவார்கள், ஒரு கற்பனையான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி மத ரீதியான ஒரு விகல்பத்தை, வெறுப்பை விதைக்கிற வேலையே மிக சிறப்பா அண்ணாமலை செஞ்சாரு. இந்துக்கள் ஒருவர் கூட இனிமே வந்து இந்த மத மாற்றம் செய்யக்கூடாது, நம்ம பலத்தை ஒற்றுமையா இருந்து வாக்கு வங்கிகளாக காட்டணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அவரு. இது அரசியல் இல்லையா? இது உச்ச நீதிமன்றம் கண்டிக்காதா? இந்துக்கள் ஏன் மதம் மாறுகிறார்கள்? அந்த மதத்துல இருந்து வேற மதம் பிடிக்கிறது. ஏன் மதம் மாறுகிறாங்க? ஏன் மதம் மாறுகிறார்கள்? சாதி ரீதியான ஒடுக்குமுறை இருக்கிறவர்கள் நான் வந்து தாழ்த்தப்பட்டவன், நான் ஒடுக்கப்பட்டவன் என்று சொல்வதில் அவர்களுக்கு அவமானம் இருக்கிறது. சாதி என்பது வந்து ஒரு சிலருக்கு கௌரவமாக இருக்கிறது, ஒரு சிலருக்கு அது அவமானமாக இருக்கிறது. அப்போ உழைக்கும் சாதியை பூரா தீண்டத்தகாத சாதி, அவெல்லாம் வந்து கீழ் சாதி என்று சொல்லுகிற நிலைமையை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. அதாவது மற்ற நாடுகள்ல இப்போ முடிவெட்டுறேன் ஒருத்தன், அவன் முடிவெட்டும் கலைஞனாகத்தான் வெளிநாட்டில் பார்ப்பான். இந்த ஊர்ல முடிவெட்டுறவங்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரனா இருக்கிறான். காலையில எந்திரிச்சவன தெரு கூட்டுறதுக்கு ஒரு ஜாதி, வந்து பருப்பும் நெய்யும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஜாதி வச்சிருக்கான், சாமி கும்பிடுறதுக்கு கருவறைக்கு போக ஒரு ஜாதி, வெளியே நின்று சாமி கும்பிட்றதுக்கு ஒரு ஜாதி, குப்பை அள்ளுறதுக்கு ஒரு ஜாதி, விவசாயம் பார்க்கறதுக்கு ஒரு ஜாதி, நெசவு செய்யறதுக்கு ஒரு ஜாதி, மர வேலை பார்க்கறதுக்கு, ஆசாரி வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஜாதி, எல்லாவற்றையுமே பிறப்பு சம்பந்தப்பட்டதோடு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்போ ஒருத்தன் காலம் பூரா வந்து செருப்பு தைச்சிக்கிட்டே இருப்பானா? காலம் பூரா ஒருத்தன் வந்து எல்லா காலத்திலையுமே தெருக்கூட்டிக்கிட்டே இருப்பானா? எல்லா காலத்திலையுமே ஒருத்தன் பண்ணை விவசாயத்தில் அடிமையாகவே இருப்பானா?
அப்ப ஜாதியின் மூலமாக ஒரு அடிமை விலங்கை வந்து உருவாக்கி வச்சிருக்கான். அதுல இருந்து விடுதலையாகணும்னு நினைக்கிறவன் என்ன செய்யறான்? நான் ஜாதியற்றவனாக மாற விரும்புகிறேன்ங்கிறவன் மதம் மாறுகிறான். இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு. நான் ஒரு கெடுவாய்ப்பாக நான் இந்துவாக பிறந்து விட்டேன், நான் சாகிற போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு. அதனால புத்த மதத்திற்கு பல பேர் மாறினார்கள், சில பேர் இஸ்லாமிய சமயத்திற்கு மாறினார்கள், எத்தனையோ பேர் மாறி இருக்கிறாங்க. பெரியார்தாசன் வந்து இஸ்லாமியராக மாறினார், யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமியராக மாறினார், எவ்வளவோ பிரபலங்கள்ல இருந்து சாமானிய மக்கள்ல இருந்து எவ்வளவு பேர் மாறி இருக்காங்க. அப்ப அவர்கள் சாதியிலிருந்து விடுதலை கேட்கிறாங்க. நீங்க சாதி கட்டுமானம் வந்து இவ்வளவு மோசமாக இருக்கிறதுனால தானே மதம் மாறுறா. அப்ப சாதிய கொடுமைகளை நீக்குவதற்கு, சாதிய கொடுமைகளை போக்குவதற்கு ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது, இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஏதாவது வேலை திட்டம் வைத்திருக்கிறார்களா இந்து முன்னணியில? இதையெல்லாம் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆணவ படுகொலை எல்லாம் நடக்குது. எல்லாம் 2 பேருமே வெட்டிக்கிட்டு சாகுறவங்க 2 பேருமே இந்து மதத்தை சார்ந்தவனா இருக்கான். அப்ப ஜாதிய வேற்றுமைகள் வந்து ஒரு கொலை வெறியை தூண்டுகிறதுல. அப்ப அதையெல்லாம் தீர்ப்பதற்கு இவர்கள்ட்ட தீர்வு இருக்கான்னா எதுவுமே கிடையாது. என்ன செய்யறான்னா இந்துக்களை வாக்கு வங்கியாக பார்க்கிறான். இந்துக்களே ஒன்று திரளுங்கன்னு சொல்லும் போது இப்ப திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா இந்துக்கள் தானே 80% ஓட்டு போட்டான். இந்துக்கள் ஓட்டு போடாமலா திமுக வெற்றி பெறுகிறது, அண்ணா திமுக வெற்றி பெறுகிறது? மக்கள் பிரச்சனையை பேசி ஓட்டு வாங்குவதற்கு வக்கு இல்லாம மத பிரச்சனையை தூண்டி விடுறான். சிக்கந்தர் மலையா கந்தர் மலையா இது சொல்றது மூலமா திருப்பரங்குன்றத்துக்காரனுக்கு வேலை கிடைக்குமா? தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்களே, கந்தர் மலையில தீபத்துக்கு விளக்கேற்றணும், கந்தர் மலையை முருகன் மலையா வந்து இது பண்ணணும், பகல்காம் தாக்குதலுக்கு பிரதமர் மோடிக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கணும், மக்கள்லாம் ஒன்று கூடி இந்து மக்கள் ஒற்றுமையா இருக்கணும், இதெல்லாம் தானே தீர்மானமா நிறைவேற்றி. ஒற்றுமையா இருந்து என்ன சாதிக்க போறாங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜகவை மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு வெளிப்படையா சொல்ல வேண்டியதுதானே. அது எதுக்கு சுத்தி வளைச்சு முருக பக்தர்கள் மாநாடு, நம்ம எல்லாம் இந்துக்கள்லாம் ஒன்னா இருக்கணும், எதுக்கு சுத்தி வளைச்சு? நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு கொள்ளை வாசல் வழியா நுழையிறியா? நீங்க தலைவாசல் வழியா வேப்பலா சொல்ல வேண்டியதுதானே. பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, இதை சொல்றதுக்கு தானே மாநாடு. அதான் திராவிடத்தை அழிப்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்களே. திராவிடம்னா அதுல அண்ணா திராவிடம் வராதுன்னு நினைக்கிறாங்களோ அண்ணா திமுக காரங்க? இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியின் பொதுச் செயலாளருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியல. அது புராணம் படிச்ச ஆளுக்கு தான் தெரியும்னு சொன்னாரு. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு எனக்கு புராணம்னால அவருக்கு என்னன்னு தெரியாது. எப்படி திராவிடம்னா அவருக்கு என்னன்னு தெரியாதோ அது மாதிரி புராணம்னாலும் என்னன்னு தெரியாது. புராணத்துக்கும் திராவிடத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியல. திராவிடம் என்பது ஒரு இன கோட்பாடு, புராணம் என்பது ஒரு இதிகாச கற்பனை கோட்பாடு. இது ரெண்டுமே சம்மந்தமே இல்லாதது. அதுக்குள்ள வித்தியாசமே அவருக்கு எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது டியூஷன் வச்சுக்கிறது நல்லது. அந்த கட்சியிலே கூட அறிவார்ந்த பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருக்கிறாங்க. தம்பிதுரையெல்லாம் படித்தவர், அன்வர் ராஜாலாம் படித்தவர், வைகை செல்வன்லாம் பெரிய தமிழ் அறிஞர். அந்த கட்சியில கூட அறிவாளியெல்லாம் இருக்காங்க. ஆனா ஒரு தத்தியை கொண்டு வந்து பொதுச் செயலாளராக மாத்தி விட்டு போயிட்டாங்க, தற்கூரியை கொண்டு வந்து பொதுச் செயலாளர் ஆகிட்டாங்க. அதனால இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்கலாமே சார், ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லையா அவரு? அதாங்க, தற்கூரிங்கிறது தவறான வார்த்தை கிடையாது. தான் நினைக்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கிறாள் தான் தற்கூரி, வேற ஒன்றும் கிடையாது. தன் குறிப்பையே வந்து உயர்வா நினைக்கிற ஒரு மனிதர், அதுக்கு வந்து உண்மை இருக்கா, ஆதாரம் இருக்கா, எதை பற்றி எதுவுமே கிடையாது, எந்த விதமான அறிவார்ந்த செயல்பாடுமே கிடையாது. அதனாலதான் இவ்வளவு பெரிய, அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு பெரிய பிரம்மாண்டமான யானையை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்டா பிச்சை எடுக்க விடுறாங்கல்ல. அதிமுக என்கிற யானையை பாஜக பிச்சை எடுப்பை பயன்படுத்துறது மாதிரி வாக்கு பிச்சைக்காக வேண்டி காலில் சங்கிலியை போட்டு கயிறை போட்டு ஒரு யானைப்பாகை கூட்டிட்டு போறது மாதிரி பாஜக பின்னால் இந்த இது போகலாமா? காட்டையே அதிரச் செய்த ஒரு யானை பிச்சை எடுக்கலாமான்னு கேட்குற மாதிரியே இவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியாக பல முறை ஆட்சி அதிகாரத்திலே இருந்த அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை இவ்வளவு கேவலப்படுத்தணுமான்னு தான் நான் கேட்க விரும்புறேன். மதுரை வந்த அமித்ஷா அவர்கள் 2026 பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து என்ன கேட்டா பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முருகன் மாநாடு இவ்வளவு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க, தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அது முருகன் மாநாட்டிற்கான தீர்மானமா இல்ல என்ன தீர்மானம்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னாங்க, பேசியிருக்காங்க. இது அவங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இந்த 2026 தேர்தலை நோக்கி தான் இருக்கும், இன்னும் பயங்கரமா இருக்கும்னு பார்க்கலாமா? இல்ல, பாஜக வந்து கூட்டணி ஆட்சி என்று சொல்வதை அதிமுக தொண்டர்கள் முதலில் ஏற்கவில்லை. தலைவர்கள் அமைதியா தானே இருக்காங்க. இல்ல, ராஜேந்திர பாலாஜி என்கிற ஒரு மூலமாக அவர்கள் எதிர்கருத்தை தொடர்ந்து வெளியிட்டு வர்றார்கள். இப்ப பகிரங்கமாக எதிர்த்து பேசுவதற்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு அச்சம் இருக்கிறது, ஒரு மனத்தயக்கம் இருக்கிறது, மனத்தடை இருக்கிறது. அந்த மனத்தடை ஒரு கட்டத்திற்கு மேலே தகர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. எனவே ராஜேந்திர பாலாஜி தான் மாற்று கருத்து சொல்லுகிறார் என்று சொல்ல முடியாது, அது அதிமுகவின் கருத்து தான். அதனால இந்த கூட்டணியில் நாம் அவசரப்பட்டு சேர்ந்து விட்டோமோ, தவறான கூட்டணிக்கு போய்விட்டோமோ என்கிற மறுபரிசீலனை அந்த கட்சிக்குள் நடந்து கொண்டிருப்பதாகவும்,
விரைவிலே கூட்டணி ஆட்சி என்கிற வார்த்தையை சொன்ன காரணத்தினாலே மீண்டும் ஒரு பிளவு உருவாவதற்கு, கூட்டணி விரிசல் வருவதற்கு, பாஜகவும் அதிமுகவும் மீண்டும் டமால் என்று வெடித்து விடுவதற்கான வாய்ப்பை நோக்கித்தான் இது நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று அதிமுகவின் ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே பாஜக அதிமுக கூட்டணி நீடிக்காது, நிலைக்காது. இது ஒரு தற்காலிக கூட்டணி தான். அதற்கான எல்லா வேலை திட்டத்தையும், வேட்டு வைக்கிற திட்டத்தையும் முருகன் மாநாட்டிலும் செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு பாஜகவின் தலைவர்களுடைய அறிக்கையிலும் அதற்கான எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த கூட்டணி நீடிக்காது. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் சந்திக்கலாம். இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.